ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 25/12/2023 மார்கழி மாதத்தின் 9ஆம் தினம் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கமும் ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம், அதனை அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த நட்சத்திர பாதங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. கொஞ்சம் பார்த்து நிதானிச்சிருந்துக்கிறது நல்லது, சரிங்களா? இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம் சொல்லக்கூடிய சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே நன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் திருநாள். ஆக அனைத்து கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் எம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் வாழ்க்கை அனைத்திலும் இறை பேராற்றல் நிரம்பி அனைவரையும் நன்முறையில் வழிகாட்ட இந்த நாள் இனிய நாளாக, இனிய துவக்கமாக உங்கள் வாழ்வில் அமையட்டும். எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் என்றால், அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அதாவது சந்திரனுடைய நாளில், அதாவது திங்கட்கிழமையில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமே நடப்பில் வருகின்ற நாள். குறிப்பிட்டு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியாக ஏதேனும் தொலைதூர பயணங்கள், நீண்ட நாள் பயணங்கள் செய்ய முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் அதனை துவங்கலாம். அதற்கு இந்த நாள் இனிய நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாளாகவும், தொழில் ரீதியாக ஏற்றங்களை காணுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் விலகி குடும்ப மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு, குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதனை காப்பாற்றுவதற்காக மிக கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆக இன்றைய தினம் தேவையில்லாத பொருளாதாரத்தையும் சரி தேவையில்லாத குடும்ப அமைப்புகளையும் சரி வாக்குறுதிகள் கொடுப்பதை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியமானது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ஓட்டம் ஓரளவு நன்றாக அமைகின்ற நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிக்கின்ற நாளாகவும், புதிய இடமாற்றங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இந்த சின்னதாக டிராவல்லாம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த டிராவல் அமைஞ்சாலும் அதை ஏற்றுக்கிடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மிக கடுமையான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இன்னைக்கு எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே உங்களுக்கு நேரடியாக டைரக்டா முடியாதுங்க. எதையாவது ஒரு அலைச்சல்களை கொடுத்தே இந்த நாள் ஒரு 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 சில மாதிரியாக அமையும். ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலைச்சல்கள் நிறைந்தது மாதிரியான நாளாக அமைகின்ற ஒரு நாள். ஆக எந்த ஒரு செயலையும் நீங்க தனிச்சு செய்யறதை விட உங்களுடைய நலம் விரும்பிகள் ஒரு சரியா தெளிவா முடிவெடுக்கும். இவங்கெல்லாம் நல்ல ஐடியா மணிகள், இவங்க கிட்ட ஐடியா கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை கேட்டு பண்றது நல்லது. தனிச்சு நீங்க எந்த முடிவு எடுத்து பொருளாதார ரீதியாக குறிப்பா எந்த ஒரு தனித்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்ல மேன்மை. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமான ஓட்டம் நன்றாக அமைகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது. தாயார் வழியிலிருந்து சில நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் புதிய புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்புகளின் மூலமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையும். திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் நல்ல சுபவிரயங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற அற்புதமான நாளாகவும், குடும்ப சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், வெளிநாடு பயணங்கள்னு வெளியிடங்களை நோக்கிய உங்களுடைய எந்த பயணமும் இன்றைய தினம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளியிடம்னு போன்ற வெளியிடங்கள்ல இருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தேவையில்லாத செலவினங்கள், எதை தொட்டாலும் செலவுகள்,
ஆடம்பர செலவுகள் அப்படின்னு கொஞ்சம் கடன் அமைப்புகளையோ அல்லது கையிருப்பை கரைக்கின்ற வேலையையோ இந்த நாள் பார்த்துவிடும். ஆக கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். உடல் நல அமைப்புகளிலும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. சரிங்களா? பூசம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சிறப்பு பெறுகின்ற நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள், வாழ்க்கையில் எதிரொலிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு லைஃப்ல இன்னைக்கு நடக்கும். அதாவது இன்னைக்கு மன ரீதி அப்படியே ஒரு பூரிப்பா இருப்பீங்க, ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உங்களுடைய கரம் எதிலும் இன்றைய தினம் ஓங்கி நிற்கும். சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் இருந்தாலும் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் சேமிக்க முடியாமல் ஏதாவது ஒரு செலவுகளுக்குள்ளாயிரும். ஆக இன்றைய தினம் வருமானம் என்ன இருந்தாலும் அதை கரெக்டாக சேமிக்க வேண்டியது மிக அவசியம் என்பதனை உணர்ந்து பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையில சின்ன சின்ன தேக்க நிலை காணப்படும், பார்த்துருந்துக்குங்க. சரிங்களா? சிம்மராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் காணுகின்ற நாள். வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமான ஓட்டம் காணப்படும். தொழிலில் ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஒரு நல்ல மாற்றங்களோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம். தொழில் உத்தியோகம் சார்ந்து எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை அப்படியே எடுத்துங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் விளையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமானதாக உண்டு. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு தொழிலில் அதிகமான செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைகின்றது. கூடுமான வரையில் இன்னைக்கு போயிட்டு தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை தொழிலில் வந்து நிர்வாக செலவுகள் ஏதாவது இன்னைக்கு மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு பிளான் போடுவீங்க, 15 ரூபாயில் போய் நிற்கும். ஆக கூடுமான வரையிலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் போடுறதை விட ஒரு 20-30% செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான நாள். இதை தொட்டு அதை தொட்டு அப்படின்னு செலவுகள் இழுத்துட்டு போயிடும். கூடுமான வரையில் இன்னைக்கு பணம் பரிவர்த்தனை, பணம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக தொழிலில் கவனிச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான தினம். ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்க எந்த செயல் செய்தாலும் அது உங்கள் தரப்புல ஒரு நல்ல ஏற்றத்தையும் வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தகப்பனாரோடு சின்னதாக கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் தொழில் உத்தியோகத்தில் திடீர்னு தேவையில்லாத அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பேரு புகழ்னு ஓடி இன்னைக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக்கிட்டு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி முழிப்பீங்க. அதனால இருக்கிற வேலையை மட்டும் அமைதியா பார்க்கறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தலையில போட்டுக்கிட்டு இன்னைக்கு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் வேண்டாம். சித்திரை, இவங்க கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எதிர்பாராத தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளியில வேலை தொழில் பண்றவங்களுக்கு இந்த நாள் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நட்டமாகாது, வண்டி ஓடிடும், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி, ஆரோக்கிய மேம்பாடு, நல்ல வருமான ஓட்டம்னு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது. இன்றைய தினம் மன ரீதியா ஒரு குழப்பங்களோடு அலைச்சலோடு இருந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே வெற்றிகளாகவே உங்களுக்கு அமையும், கவலை வேண்டாம். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தொழில் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் ஏதாவது இன்னைக்கு பண்றீங்க, அதுவும் சிறு குறு சில்லறை வணிகர்கள் அவங்கெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு அதிகமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பேமெண்ட் லாக் ஆகிறதுக்கோ முதலீடு திருப்ப முடியாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை நண்பர்களே. அதே போல் இன்றைய தினம் உடல் நலன்லையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக அமைவதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக அவசியம். பூசம், இவங்க அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசியை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும். தாய் தகப்பனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. நல்ல நேம் கிடைக்கும் இன்னைக்கு, அதாவது நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். பிடித்த இடத்திற்கு உத்தியோகத்துல இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம். கணவன் மனைவி உறவு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு
வெளிப்படை உறவு நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தனிப்பட்ட அந்யோன்யம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி கசக்கும். ஊருக்கு நீ ஒரு ஓடுவார், ஊரை பார்க்குறேன், பொதுமக்களை பார்க்குறேன், அதுவும் பொதுநல வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தேக்கங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம். சரிங்களா? தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத திடீர் வேலை வாய்ப்பு, எதிர்பாராத திடீர் நட்பு வட்டாரங்கள்னு இன்னைக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று எதிர்பாராம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிடுங்க. நல்லதா கெட்டதான்னு மட்டும் ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, எது கிடைச்சாலும் எடுத்துங்க. உங்களின் உழைப்பின்றி சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நேர்மறையாக கிடைக்கும். சரிங்களா? பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் இன்னைக்கு நிதானமாக இருந்துக்கணும். இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறத வச்சுட்டு உருட்டணுமே தவிர இன்னைக்கு பெருசாக வரணும்னு எதையாவது பண்ணீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. கடன் அமைப்புகளில் சிக்கிறதுக்கோ, உடல்நிலை தொந்தரவுகளில் சிக்கிறதுக்கோ, உறவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ இன்னைக்கு வாய்ப்பு அதிகம். அது எதை வேணாலும் தொந்தரவு பண்ணலாம். கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும். சரிங்களா? உத்திராடம், தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஏற்றம் மிகுந்த நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக அமைகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழந்தை பாக்கிய ரீதியாக இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே குறைகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சற்றே அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு தேவையில்லாத பேசுறதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பாருங்க, கணவன் மனைவிக்கு இடையில 1008 பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் உங்ககிட்ட நீங்க கோவப்பட்டுக்கிட்டாலும் நீங்க திரும்ப பேசிக்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களும். நீங்கின்றி அவங்க இல்லை, அவங்க இன்றி நீங்க இல்லை. அந்த ஒரு புரிதல், சிவசக்தி அப்படிங்கிற புரிதல், அர்த்தநாதீஸ்வரர்ங்கிற புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமானது. அதே போல் கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன மன நெருடல்கள் ஏற்படும். பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. நீண்ட நாள் திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மேன்மையான தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. தொழில், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்துல நல்ல மேன்மை, அதுவும் இல்லாமல் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் எல்லாம் செய்யறதுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாகவும், தொழிலில் நல்ல பெயர் பெறுவதற்கு ஏற்றம் மிகுந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலருக்கு இந்த சொத்து வாங்குறதுக்கான யோகம், இல்லை பெரிய பெரிய நீண்ட நாள் கனவா இந்த பொருள் வாங்கினா அந்த பொருள் வாங்கினா ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருட்களை வாங்குறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. ஆக ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சின்னதான மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஆடம்பரமாக ஏதாவது பொருட்கள் வாங்குறதுன்னு சொல்லி கடன் அமைப்புகளை ஏற்படுத்தி விட்டுருவீங்க. ஆக கடன் அமைப்புகளிலும் உடல்நிலையிலும் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தாயார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. குழந்தை பாக்கியம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரங்கள் வாயிலாக சில இடமாற்றங்கள், சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு என்ன பயணம் வந்தாலும் அதை ஏற்றுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு மனசு அப்படியே ஒரு சஞ்சலம் அடையும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்க மாட்டீங்க. பூரணத்துவம் பெறாது. அப்படியே அறகுறையா, அதை கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க, அறகுறையா இருக்கும். இதை கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க, அறகுறையா இருக்கும். இந்த நாளே கொஞ்சம் அறகுறை நாளாக உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, 4 விஷயத்தை தூக்கி தலையில போட்டுட்டு தலையை பிச்சுக்கிறத விட்டுட்டு ஒன்றே செய், அதை இன்றே செய், அதையும் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்றா எடுத்துங்க. எல்லாவற்றையும் அறகுறையாக விட்டதுக்கு ஒன்று கிளியராக முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது மேன்மை. இன்று அனைத்திலும் அகலப்பார்வை இல்லாமல் ஒரு ஒருமுகப்படுத்திய பார்வையாக பார்ப்பது நல்ல மேன்மையை தரும். உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க. சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும், பார்த்துருக்கணும். ஓகேங்களா? நல்லது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.